வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல பவுண்டரி செட்டிங் பத்தி பார்த்தோம். ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் வந்தது. ஒய் வி ஹேவ் டூ செட் பவுண்டரி? இந்த பவுண்டரி செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்டின்னா, நம்ம நெறைய பார்க்குறோம் இல்லையா? ரிலேஷன்ஷிப்ல வந்து அ ஒருத்தர் வந்து விட்டு குடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும் அப்டின்னா, பர்ஸ்ட் அவுட் ஆயிருவாங்க. நான் உனக்காக இவ்ளோ பண்ணேன். ஆனா நீ வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்காக நீ என்ன பண்ணியிருக்க? அப்டின்ற மாரி இஷ்யூ வரப்போ, அந்த ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்கு புரியவே புரியாது. நான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கவே இல்லையே! நீயா தானே பண்ண? அப்டின்ற மாரி இருக்கும். இல்ல நீ முடியாதுன்னு என்ட்ட சொல்லியிருக்கலாமே! அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு பவுண்டரி செட்டிங் ரொம்ப முக்கியம். அந்த மாரி உங்க பவுண்டரீஸ நீங்க கிளியரா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இனிஷியலா பவுண்டரி செட் பண்றப்ப எல்லாருக்குமே அது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத ஃபாலோ பண்றதுக்கு உங்களோட ஸ்பௌஸுக்கா இருக்கலாம், கிட்ஸுக்கா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் அது கஷ்டம். உங்களுக்குமே அது கஷ்டமா தான் இருக்கும். பட் அத கொஞ்ச நாளா கஷ்டப்பட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப் த்ரைவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும், செல்ஃப் எஸ்டீமையும் கூட ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை